السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. قال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت السميع العليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 7ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று வாழ்வியல் தத்துவங்கள் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 164வது ஆயத்தாக சொல்லுவான்: லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நாம் முஃமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறோம். இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்கள் இனத்திலிருந்தே, மனித இனத்திலிருந்தே ஒரு நபியை, ஒரு ரசூலை அவர்கள் பக்கம் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். உண்மையில் மனித இனத்திலிருந்தே ஒருவர் ரசூலாக அனுப்பப்பட்டதன் காரணமாகத்தான் அவர் மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மனிதர்களுக்கு தோதுவாக நம்மால் எதை செய்ய இயலுமோ அதை அந்த நபி அவர்களும் செய்தார்கள். இல்லையானால் ஒரு மலக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருந்தால், ஒரு மலக்கினுடைய வழி வேறு, அவருக்கு ரொம்ப தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம் அதிகமா இருக்கும், அல்லாஹ் சொல்றதுதான் கேட்பாரு, அவருக்கு மனைவி மக்கள் எதுவுமே கிடையாது, எதை பற்றிய சிந்தனையும் இருக்காது. மனைவி மக்கள் இல்லைங்கிறதுனால அவருக்கு அதிகமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும். அதனால் நிம்மதியா ஒரே மூட்ல என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, அல்லாஹ் வணங்கி கொண்டே இருப்பார். ஆனால் மனிதனாக பிறந்ததனுடைய நிகழ்வு, மனிதராக நபி அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய பாக்கியம். காரணம், அந்த மனிதராகிய நபிக்குத்தான் இன்னொரு மனிதருடைய வேதனைகள் புரியும், இன்னொரு மனிதருடைய நிலைமைகள் புரியும், கஷ்டங்கள் புரியும். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மனிதனால் செய்ய இயலுமோ அதை மட்டுமே நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். 33வது சூராவில் 21வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்லுவான்: லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வே முன்மாதிரி என்று சொல்லி காட்டுவார். எனவே வாழ்வியல் தத்துவங்கள், எப்படி வாழ்ந்தால் ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும் என்கிற இந்த நிகழ்வுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். கல்வி ஞானத்திலே உயர்ந்த மிகப்பெரிய அறிஞர் அல்லது அரசியல் வித்தகர் அல்லது மிகப்பெரிய தொழில்துறை வல்லுனர் அல்லது பெரிய பக்திமான், அல்லாஹ்வையே தொழுது கொண்டிருக்கக்கூடிய பக்திமான், பொதுநலவாதிகள், சமூக சேவையை அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பொதுநலவாதிகள் என்று இப்படி யாராக இருந்தாலும் கூட எல்லோரும் அவர்களுடைய வாழ்விலே சருகி இருக்கத்தான் செய்கிறார்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விமானாகவும் இருந்தார்கள், பக்திமானாகவும் இருந்தார்கள், அரசியல் வித்தகராகவும் இருந்தார்கள், தொழில்துறை நிபுணராகவும் இருந்தார்கள். எல்லா தன்மைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் சருகியதில்லை. எங்கேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சருகியதில்லை. மிகச் சரியாக வாழ்வை வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நிர்வாகத்திறன். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளிகள் தான், நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளிகள் தான், அவரவர்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உண்மைதான், எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. சிலருக்கு மனைவி மக்கள் அவர்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கொஞ்சம் கல்யாணம் ஆகாத இளைஞனாக இருந்தால் தன்னுடைய பெற்றோர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் அந்த இளைஞனுக்கு இருக்கிறது. அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால், தவறான வழிகளை அவர்கள் கையாளுவார்களே ஆனால், அங்கே தட்டி கொடுத்து அவர்களை திருப்பக்கூடிய கடமை ஒரு இளைஞனுக்கும் இருக்கிறது. ஒரு சிலர் கடையை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். தனக்கு கீழே பல தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நிர்வகிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலர் கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு ஏரியாவுக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு மஹல்லாவுக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு ஊருக்கு தலைவராக இருக்கலாம், நாட்டுக்கு தலைவராக இருக்கலாம். ஆக எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் பொறுப்பாளிகளாகத்தான் இருக்கிறோம். நம்மிடத்தில் யார் யாருடைய பொறுப்புகள் இருக்கிறதோ அதை பற்றி நிச்சயம் நாம் விசாரிக்கப்படுவோம். எனவே நாம் ஏதோ ஒரு விதத்தில் நிர்வாகத்திறன் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். யாருக்கோ நாம் தொண்டனாக இருந்தாலும் கூட நமக்கு கீழ் சில தொண்டர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு விதத்தில் நாமும் தலைவராகத்தான் இருக்கிறோம். ஒரு கட்சிக்கு அதிலேயே தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, மாநில தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, மாவட்ட தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. எல்லாத்துக்கும் பேர் தலைவர் தான். ஆனாலும் ஒவ்வொரு தலைவருக்கு கீழேயும் சில தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த தலைவர்கள் வேறொரு தலைவருக்கு தொண்டராக இருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு மனிதனும் நிர்வாகத்தில் உட்பட்டவன் தான், நிர்வகிக்கக்கூடிய நிலை உள்ளவன் தான். நிர்வாகத்துக்கு மிக மிக அவசியமானவைகள் அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், கற்பனை இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். எந்த ஒரு முடிவையும் துணிச்சலாக எடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும், பக்குவப்பட்டிருப்பீங்க. நமக்கு பக்குவப்பட வேண்டிய ஒரே ஒரு தன்மை இருக்கிறது நிர்வாகத்திலே, அது பழகும் தன்மை. அடுத்தவர்கள்ட்ட பழகக்கூடிய முறை. நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் எப்படி பழக வேண்டும், பழகும் முறை எப்படி இருக்க வேண்டும், இதை அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உணர்வுகளை மதித்தார்கள். மனித உணர்வுகளை மதிப்பதுதான் சரியான பழகும் தன்மை. ஒரு இடத்திலே நாம் எப்படி பழக வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு முன்னால் எப்படி இவரிடத்தில் இவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி அவரிடத்தில் நாம் பழக ஆரம்பிப்பதே சரியான வழிகாட்டல். காரணம், எப்படி 5 விரல்களும் ஒரே மாதிரி இல்லையோ அதே போல ஒரு நிர்வாகத்துக்கு கீழ் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரியானதாக இருக்கும், ஒவ்வொருவருடைய நடத்தைகள் வேறு மாதிரியாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிர்வாகத்திறனுக்கு சரியான பழகும் தன்மையை தன்னுடைய வாழ்நாளிலே காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யாசகர் வருகிறார், ஒரு பிச்சைக்காரர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கையேந்தி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது கொடுங்க என்னுடைய தேவைக்கு அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிட்ட இருந்ததை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நீ திருப்திப்படுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்னைக்கு தான் திருப்திப்பட்டிருக்கோம்? அவர் சொன்னார், ஆமா ஆமா, என்னத்தை கொடுத்துட்டீங்க திருப்திப்படுறதுக்கு? நீங்க என்னத்தை கொடுத்துட்டீங்க திருப்திப்படுறதுக்கு? ஏதோ கொஞ்சம் உங்களால முடிஞ்சதை தந்திருக்கீங்க, இதுல போய் என்ன திருப்தி கிடைக்க போகுது என்று சொன்னாங்க. எப்ப சொன்னாங்கன்னா எல்லா சஹாபாக்களும் முன்னாடி இருக்கும்போது சொன்னார். எல்லாத்துக்கும் பயங்கரமான கோபம் வந்துருச்சு.
ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை தெரியாதா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஏழ்மையான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ வந்து கேட்டப்போ உனக்கு கொடுக்கறதுக்கே ரசூலுல்லாஹ்ட்ட ஒண்ணும் இருந்திருக்காது, அவங்களுடைய தேவைக்கு தான் இருந்திருக்கும். தன்னுடைய தேவையை கூட பிற்படுத்திட்டு தான் இவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பாங்க. அதை வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு போவியா? அதெல்லாம என்ன பேச்சு பேசுற, என்னத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கரமான கோபம். உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கோபம் வந்திருக்க வேண்டும். தனக்கு வைத்திருந்த தன்னுடைய செலவுக்கு வைத்திருந்த பணத்தையே எக்ஸ்ட்ரா உள்ள காசெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படி பெரிய வசதி படைத்த பணக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததில்லை. அதனால தனக்கு தேவையான ஒரு பொருளையே தேவையை பிற்படுத்தி கொண்டு சரி கேட்டுட்டாரேங்கிறதுக்காக கொடுத்தா அதை வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு போகாம என்ன வார்த்தை சொல்லிட்டார், என்னத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு பயங்கர கோபம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா பத்தலையா அவனுக்கு அப்படின்னு அவரை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல உள்ள வேறு சில பொருட்களை அவருக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்ப கேட்டாங்க, என்னப்பா இப்பவாவது கொஞ்சம் ஓரளவு திருப்தியா இருக்கியா, இப்ப கொஞ்சமாவது உனக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல ஓரளவு தாங்கும், உங்களை நம்பி வந்ததுக்கு ஏதாவது கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சாரு அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவர்கிட்ட, நான் சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத, நீ எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு என்கிட்ட அப்படி என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட, எல்லாரும் பயங்கர கோபத்துல இருக்காங்க, உன் மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க, இது இதோட முடிஞ்சு போயிடும்னா பரவாயில்ல விட்டுட்டு போயிடலாம், ஆனா இந்த கோபம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ இப்ப சொல்லிட்ட ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் உன் மேல கோபமா போச்சு, நான் இப்போ உன்னை ஏதாவது சமாதானம் பண்ணி அனுப்பிடுறேன்னு வச்சுக்க, அடுத்த தடவை நீ ஏதாவது அவருடைய விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதை சொல்லி காட்டியே உன்னை அவங்க பண்ணுவார். ரசூலுல்லாஹ்வே திட்டினவன் தானே நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ ஒரு தேவைக்கு அவர்கிட்ட போய் நிப்ப, ஆமா உனக்கு தந்தா நீ என்ன அல்ஹம்துலில்லாஹ்னு போற, பத்தல உனக்கு தர்றதுக்கு வேற யாராவது நல்லவனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் போ அப்படின்னு விரட்டி விட்டுருவார். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல வச்சு அவரிடத்தில் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு உன் மேல எல்லா சஹாபாக்களும் கோபமா இருக்கிறாங்க, அதனால ஒரு வேலை செய், நான் வந்து மறுபடியும் அவங்கள்ட்ட வெளியில கூட்டு போறேன், வீட்டை விட்டு வெளியே கூட்டு போறேன், அவங்க வெளியே நிக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி வச்சு நபியே நீங்க எனக்கு தேவையானதெல்லாம் தந்துட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. அவரும் அதே மாதிரி வெளியே வந்தார். வெளியே வந்து எல்லா சஹாபாக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அதை நீங்க தந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் நிர்வாகத்திறன், ஒரு பழகும் முறை. ஒரு யாசகன் தான், ஒரு பிச்சைக்காரன் தான், அவனுக்கு ஒண்ணு நம்ம கொடுக்கணும்ங்கிற கடமை எல்லாம் கிடையாது, ஆனாலும் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாங்கிட்டு போகாம நம்மளையே எதிர்த்து பேசிட்டான், உடனே நமக்கு கோபம் வரணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பழகும் தன்மையை நம்மள்ட்ட காட்டல, கோபம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. கோபம் வரக்கூடாது மட்டுமல்ல, என்ன செய்யணும், இனி அந்த கோபம் தொடராமல் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இனி உன்னை பார்க்கும்போது சந்தோஷமான பார்வையாத்தான் இருக்குமே தவிர நீ தானே நேற்று என்ன திட்டினவன் அப்படின்ற பார்வையாக என்ன செய்யக்கூடாது, அந்த பார்வை இருக்கக்கூடாது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய அதிகாரிகளோடு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, விளக்கு அணைஞ்சு போச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே எந்திரிச்சு போய் தன் வீட்டில் இருக்கக்கூடிய வேறொரு சிமிலி எடுத்துட்டு வந்து விளக்கு எடுத்துட்டு வந்து பொருத்தி வச்சாங்க. இப்ப கூட இருந்த ஒரு அதிகாரி கேட்டாரு, உமர் அவர்களே உங்களுக்கு சில பிஏ எல்லாம் இருக்கிறார், அவர் என்ன செய்யறாருன்னா பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர் என்ன செய்யறாரு, படுத்து தூங்கிட்டு இருக்கிறார், பக்கத்து ரூம்லயோ வெளியேயோ தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப இவர் கேட்கிறாங்க, அவரை உங்களுக்கு சேவை செய்யறதானே வச்சிருக்கு, அதுக்கு தானே காசு கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், அதுக்கு தானே வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது விளக்கு அணைஞ்ச உடனே நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இங்க இருந்து அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துருக்கணும். இப்ப மோதினாரா இருந்தா என்ன செய்வோம், நம்ம ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு எங்க இருந்தா என்ன செய்வோம், ஒரு சத்தத்தை கொடுப்போம், எங்க இருப்பா இருக்க இந்த இருக்கேன் அப்படின்னு வருவோம். அது செய்யலையா நீ அப்படின்னு செய்வோம், சொல்லுவோம். அது மாதிரிதானே சொல்லி இருக்கணும் நீங்க, ஆனா வேலைக்கு தானே வச்சிருக்கு, வேலை செய்ய வேண்டியதானே. நீங்க எதுக்கு உட்கார்ந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே, நீங்க எந்திரிச்சு போய் விளக்கு எடுத்துட்டு வந்து பத்தன்மா அப்படின்னு என்ன செஞ்சாரு அவரு, உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்க, இல்ல இல்ல அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார், இப்ப நான் அவரை எழுப்புனா பாவம் அவருடைய தூக்கம் கெட்டு போயிடும். என்ன பெரிய வேலையா இது, அங்க இருக்கிற விளக்க இங்க கொண்டு வந்து வைக்கிறது பெரிய கஷ்டமா,
நான் இந்த விளக்கை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியும் உமராகத்தான் இருந்தேன், எடுத்துட்டு வந்த பின்னாடியும் உமராகத்தான் இருக்கிறேன். என்னுடைய கண்ணியம் ஏதாவது குறைஞ்சு போச்சா? இன்னும் சொல்ல போனா கூடி போச்சு. உங்களுக்கு மத்தியில என்னுடைய கண்ணியம் என்ன செஞ்சிருச்சு? இப்போ கூடிடுச்சு. நீங்க என்ன பத்தி நல்ல மதிப்பு நல்ல மரியாதை வைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப நானாக இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நானே என்னை தயார்படுத்திக் கொள்கிற போது அது நிச்சயமாக என்னுடைய மதிப்பையோ என்னுடைய மரியாதையோ அது குலைத்து விடுவதில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை இப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் அதுக்கு தானே என்று சொல்வதற்கல்ல என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க? அங்கே விளக்கம் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நீதத்தை போல ஒரு நீதமானை பார்ப்பது அரிது. ஒரு தடவை தன்னுடைய அடிமை அயாஸ் என்று சொல்லக்கூடிய அடிமை, அந்த அடிமையோடு ஒட்டகத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அயாஸ் கீழே சேலை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறார். ஏன்னா எதார்த்தம், முதலாளி மேல உட்கார்ந்து இருப்பாரு, தொழிலாளி கீழே நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் போச்சு. போன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்கிட்டு அயாஸை பார்த்து சொன்னாங்க, நீங்க மேல இறங்குங்க. அவர் கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்றீங்க முதலாளி, எஜமானே, நீங்க கீழே நடந்து வர போறீங்களா? நான் மேலே ஏறி உட்கார்ந்து வர போறேன். இல்ல 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 அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்க தான் மேல வரணும், நீங்க தான் மேல உட்கார்றது தகுதி வாய்ந்தவங்க. நான் நடந்தே வர்றேன், இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு பாரமா இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சாரு? ஐயா சொன்னார். இப்படி கூட அவர் சொல்லி இருக்கலாம், எனக்கெல்லாம் நடந்து நடந்து பழக்கமாகி போச்சுங்க, நீங்களாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க, பேசாம அல்லான்னு உட்காருங்க அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா திரும்ப சொன்னாங்க, ஐயாசே, நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது ஒரு பெரிய சுமையாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் சில சுமைகள் இருக்கு, எனக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்க போக்கணும்னு நினைச்சா மறுமை நாள்ல என்னுடைய பாவ சுமைகளை நீங்க வேணா கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. மறுமையில எனக்கு ஏதாவது பாவச்சுமைகள் இருந்தா அந்த பாவச்சுமையை நீங்க என்ன செய்யுங்க, என் மேல இறக்கப்பட்டு நான் கொஞ்சம் பாதி வாங்கிக்கிறேன் அப்படின்னா வாங்கிக்கிங்க. இங்க வேணா நான் நடந்து வர்றேன், நீங்க மேலேயே உட்காருங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூட அவர்களிடத்தில் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். பழகும் முறை மிக மிக முக்கியம் நிர்வாகத்திற்கு. ஒரு தடவை தாயிஃபுடைய வெற்றி, தாயிஃபை வெற்றி கொண்ட பிறகு மிகப்பெரிய கனிமத்து பொருட்கள் கிடைச்சது. போர்ல எதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க எல்லாரும், விட்டுட்டு போறது எல்லாமே அந்த பொருட்கள் ஃபுல்லா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தம். அந்த பொருளுக்கு பேர் தான் கனிமத் பொருள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரொம்ப கனிமத் பொருட்கள் கிடைச்சது. இந்த கனிமத் பொருட்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. அதிகமா ஒரு சில அன்சாரிகளுக்கு தான் அதுல பங்கு கிடைச்சது, அதிகமான அன்சாரிகளுக்கு அதுல பங்கே கிடைக்கல. ஒட்டுமொத்தமா யாருக்கு தான் எல்லா பங்கும்? முஹாஜிர்களுக்கு தான் அதிகமான பங்குகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அன்சாரிகள்ல இருந்த ஒரு சில இளைஞர்களான அன்சாரிகள், பொதுவா இந்த ரத்த ஓட்டம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கோபம் இதெல்லாம் டக்குன்னு வர்றது யாருக்கு தான்? இளைஞர்களுக்கு தான் வரும். அதே கொஞ்சம் வயசாகி போச்சுங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா தன்னுடைய அனுபவத்தை வச்சு முடிவெடுப்பாங்க. இளைஞர்களை பொறுத்தவரை தாம் தூம்னு முடிவெடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? அடடா தப்பு பண்ணிட்டோமே, கொஞ்சம் நிதானமா செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த அன்சாரிகள், இந்த இளைய அன்சாரிகள், துடிப்புள்ள அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க? அவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு சொல்றாங்க, அல்லாஹ் நபியை மன்னிக்கணும். யார? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிக்கணும். ஏன்? நம்மளை விட்டுட்டு குறைஷிகளுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பொருள் என்ன செய்யறாங்க? வாரி வழங்குறாங்க. அந்த குறைஷிகள் யாரு? அவர்களுடைய ரத்தம் தான் நம்முடைய வாளிலே சுட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் மக்கத்து காபிர்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க. அவங்க நம்மள்ட்ட போர் செய்ய வராங்க, நம்ம தான் போய் போர் செய்யறோம். அவங்கள பல பேரை நம்ம வெட்டி இருக்கோம். அவங்களுடைய ரத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்ல என்ன செய்து கொண்டிருக்கிறது? சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த குறைஷிகளுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வாரி கொடுக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு இதையும் சொல்கிறார்கள், ஏதாவது ஜிஹாது போர் அப்படின்னா அன்சாரிகள் வேணும், காசு கொடுக்கறதுன்னா ரசூலுல்லாஹ்க்கு முஹாஜிர்கள் வேணும் போல. ஆமா, மக்காவில் பிறந்தவர் தானே, ஊர் பாசம் தாய் பாசம் என்ன செய்யும்? அவருக்கும் இருக்கத்தானே செய்யும். அல்லாஹ் தான் இந்த நபியை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த செய்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுக்கு போச்சு. போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை கேட்டாங்க, என்ன இப்படியெல்லாம் பேசுறதா எனக்கு ரிப்போர்ட் வருது, உண்மையா அப்படின்னப்ப அன்சாரிகள்ல மூத்த அன்சாரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, இல்ல இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க செய்யக்கூடிய எந்த செயலிலேயும் எங்களால குறை காண முடியாது. நீங்க ஒண்ணு செய்யறதா இருந்தா அது ஹக்கா தான் இருக்கும், சரியாத்தான் நீங்க செய்வீங்க. சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாதனமா அவங்களுக்குள்ள அப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க, விட்டுருங்க என்று மூத்த சஹாபிகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா சரி எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அன்சாரிகளே, நீங்கள் எல்லாம் வலாலத்தில் வழிகேட்டில் இருந்தீர்கள், நான் உங்களுக்கு ஹிதாயத் காட்டலையா? நீங்க எல்லாம் பெரிய வழிகேட் ஷிர்க் வச்சுட்டு இருந்தீங்க, நான் தானே வந்து உங்களுக்கு நேர் வழியை காட்டினேன், ஹிதாயத்தை சொன்னேன். இப்பெல்லாம் வணங்கக்கூடாது, ஒரே இறைவன் தான் இருக்கிறார், அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்தவன் அப்படின்ற ஹிதாயத்தான அந்த வழியை காட்டினவன் நான் இல்லையா? நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தீர்கள், நான் உங்களை செல்வந்தனாக ஆக்கி இருக்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார யுக்தி, அதாவது நல்ல யுக்திகள் மக்காவாசிகளுக்கு இருந்தது, நல்ல பொருள் வசதி மதீனாவாசிகள்கிட்ட இருந்தது. இவங்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியாது, ஆனா காசு இருக்கு. மக்காவாசிகளுக்கு நல்ல வியாபாரம் செய்ய தெரியும், ஆனா பொருளாதாரம் இல்லை, வசதி இல்லை. ஸல்லல்லாஹு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. கனெக்ட் பண்ணி விட்ட உடனே பொருளாதாரம் பயங்கரமா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிம்மதியான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு வாழ்ந்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தீர்கள், நான் உங்களை பணக்காரனாக ஆக்கலையா? நீங்களும் உங்களுக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்க, என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, உங்களை எல்லாம் நான் ஒற்றுமைப்படுத்தவில்லையா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்தவைகளை எல்லாம் அவர்களிடத்தில் கேட்க எல்லாரும் வாயடைச்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. இதெல்லாம் உண்மைதானே? அதனால என்ன செஞ்சாங்க, எல்லாரும் வாயடைச்சு போய் கம்முன்னு உட்கார்ந்துருந்தாங்க, யாருமே பேசல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க, ஏன் நீங்க எல்லாம் சும்மா இருக்கிறீங்க, நீங்களும் என்ன பார்த்து கேளுங்க, நீங்களும் என்ன பார்த்து கேளுங்க. என்ன கேட்கணும்? நபியே, நீங்கள் மக்காவாசிகளால் பொய்யர் என்று பொய்ப்படுத்தப்பட்டீர்கள், நீங்க வந்த உடனே உங்களை உண்மைப்படுத்தி உங்களை நாங்கள் அரவணைக்கலையா? அது யார் செஞ்சா? நாங்க தானே செஞ்சோம். மக்காவாசிகள்லாம் உங்களை பொய்யர் பொய்யர்னு சொன்னாங்க, ஆனா நாங்க உங்களை உண்மைப்படுத்தி நாங்க உங்களை அரவணைக்கலையா? அங்கே நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள், இங்கே நாங்கள் உதவி செய்யவில்லையா? அங்கே நீங்கள் விரட்டப்பட்டீர்கள், இங்கே நாங்கள் உங்களுக்கு பயமற்ற தன்மையை உண்டாக்கி தரவில்லையா? அப்படின்னு அன்சாரிகளே, நீங்க என்ன பார்த்து கேளுங்க. எப்படி நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறோனோ அது மாதிரி நீங்களும் எனக்கு இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறீங்க, தந்திருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்கிறார்கள், அன்சாரிகளே, அந்த முஹாஜிர்கள் எல்லாம், அந்த சஹாபிகள் எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு கனிமத் பொருட்களை கொண்டு போகிறாங்க. அவங்க ஒரு 2 ஒட்டகம் கிடைச்சிருக்கு, அவர் ஒரு 4 ஒட்டகம் கிடைச்சிருக்கு, அவருக்கு ஒரு 5 குதிரை கிடைச்சிருக்கு. அவங்க கனிமத் பொருட்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்சாரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை வீட்டுக்கு கொண்டு செல்கிறீர்கள். அவங்களுக்கு காசு தான் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு நபி கிடைத்திருக்கிறார், நபியினுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத் என்கிற நிலையை ஏற்படுத்தவில்லையானால், என்னுடைய தலையில் இவர் ஹிஜ்ரத் செய்வார் என்று எழுதப்படவில்லையானால் நான் மதீனாவில் பிறக்கவே ஆசைப்படுவேன். மதீனாவில் பிறக்கவே ஆசைப்படுவேன். மட்டுமல்ல, என்னுடைய சஹாபாக்களில் அன்சாரிகள் ஒருபுறம் போக மற்றவர்கள் வேறுபுறம் போனால் நான் அன்சாரிகள் எந்த வழியில் போகிறார்களோ அந்த வழியில் தான் நான் போவேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு என்னுடைய உள்ளத்தில் இடம் இருக்கிறது, நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது அன்சாரிகளோடு பழகும் தன்மையை உணர்த்துகிறது. ஒரு பிரச்சனை இப்படி நம் காதுக்கு வருகிறது என்று சொன்னால், கண்டும் காணாமல் இருந்தால் அடப்போடா எவனோ பேசிட்டு போறான் என்று விட்டால் நாளைக்கு இது மிகப்பெரிய பூதகரமாக உருவெடுக்கும், பெரிய பிரச்சனையா உருவெடுக்கும். அதுக்கு ஒரே வழி, உடனடியாக யார் பிரச்சனைக்குரியவரோ உடனடியாக அவர்களை கூப்பிட்டு இதுதான் நிலைமை என்பது சமாதானத்துக்கு வந்துடணும். அப்பவே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என்ன செஞ்சிடணும், முசாஃபா செஞ்சு வானக்காலாம் செஞ்சு முடிச்சிடணும். இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிர்வாக திறன் உள்ளவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற ஒரு நடைமுறை. அதே சமயத்துல எல்லாத்துக்கும் குனிஞ்சு குனிஞ்சு போங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல.
நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழே யார் இருக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் நம்மளையே மிகச்சி பேசுறான், அப்ப எல்லாத்துக்கும் தனிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டவர்கள் தான். ஒரு கணவன் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க என்று கேட்டப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே மிஸ்வாக் செய்வாங்க, பல் துலக்குவாங்க. காரணம் என்ன? சாதாரண ஒரு மனைவிட்ட பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட எப்படி இருக்கணும்? நாம மட்டும் எதிர்பார்ப்போம். நம்ம வரும்போது பொண்டாட்டி நல்லா குளிச்சிருக்கணும், நல்ல அழகான ட்ரெஸ் போட்டிருக்கணும், நல்ல ஆபரணங்கள் போட்டிருக்கணும், கண்ணுக்கு பார்க்க அழகா இருக்கணும் அப்படின்லாம் நாம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் அழகா இருக்கணும், நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போடணும், நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னா அவங்களும் விருப்பப்பட மாட்டாங்களா? அவங்களுடைய விருப்பத்தையே நிறைவேற்ற வேணாமா? இவர் நல்ல தம் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறது. என்ன மைமோனா அப்படின்னா குப்புன்னு அடிக்கும் அந்த வாடை தான் முதல்ல. எப்படி அந்த மனைவிக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்? எப்படி அந்த மனைவிக்கு ஒரு நிம்மதி ஏற்படும்? குடும்பத்தில் எப்படி ஒரு சகஜ நிலைகள் ஏற்படும்? ஒரு வெறுப்பு ஏற்படாதா? அதே மாதிரி பெட்ல படுக்கிறதுக்கு முன்னாடியும் பாத்ரூம் போய் 2 இழுப்பு இழுத்துட்டு வந்தாதான் அவருக்கு தூக்கம் வரும். பாவம், இந்த ஜீவன் பக்கத்துல தான் படுத்து தூங்கணும். இந்த நாதத்தை தூங்கிட்டு சில பேர் சேரட்டு, சில பேர் சுருட்டு, கேட்கவே வேணாம். வீட்டுக்கே நாரும். ரூம்ல இவர் படுத்திருந்தாருன்னா வீட்டுக்கே நாரும் சுருட்டு. அந்த முசீபத்தோட தான் முன்னாடி பக்கத்துல படுத்திருக்கணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான வழிமுறையை காட்டுறாங்க. நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே குறைந்தபட்சம் மனைவிடத்தில் பேசக்கூடிய அந்த நிலைகள். எனவே உங்களுடைய பற்களை சுத்தப்படுத்திக் கொண்டு சபாசமாக மனைவிடத்தில் பேசுங்கள். பேசும்போது அவளுக்கு உங்களுடைய வாயிலிருந்து துர்நாற்றங்கள் வரக்கூடாது, உங்களை முகம் சுளிக்கிற மாதிரியான கண்டிஷன் நீங்களே இருக்கக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. உம்மை ஆயிஷா அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சட்டி இருக்கும், 2 ஜக்கு போட்டுக்குவோம், நானும் குளிப்பேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாங்க என்று சொல்வார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு கரித்துண்டை எடுப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயில வைப்பாங்க. வாயில வச்சுட்டு, ஆயிஷாவே நான் இந்த பக்கத்தை பிடிக்கிறேன், நீ அந்த பக்கத்தை பிடி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்திலே ஒரு பக்கத்தை ரசூலுல்லாஹ் கடிக்க, இன்னொரு பக்கத்தை மனைவி கடிக்க, 2 பேரும் இழுப்போம், நாங்கள் சாப்பிடுவோம் என்றெல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. குடும்ப உறவினுடைய மேன்மை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் குடும்ப உறவுன்னு ஒரு தலைப்பு இருக்கு, அதுல இன்னும் விவரமா பார்ப்போம். இப்படியெல்லாம் மனைவிமார்களுக்கு செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா மனைவியும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நீங்க எங்களுக்கு மாசம் மாசம் தர்ற காசெல்லாம் பத்தல, எங்களுக்கு கூட கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமா சொல்லி பார்த்தாங்க, ஏம்மா என் நிலைமெல்லாம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி செலவு பண்றேன்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல தரணும்னு நான் எங்க போவேன், இருந்தா தானே தர முடியும் என்று யதார்த்த நிலையை மனைவிகள்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துறதுனால பொம்பளைங்க என்ன செஞ்சாங்க, யாரும் தலைகளை ஆட்டிடாதீங்க, தலை ஆட்டினீங்க போச்சு, மாசம் மாசம் இதே தான் நமக்கு தலையெழுத்து, அதனால ரொம்ப கஷ்டமா போயிடும், அதனால ஒற்றுமையா இருக்கணும், நாம விடவே கூடாது, காசு வாங்கி ஆகணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துச்சு. ஓரளவு தான் கழிவு, உங்ககிட்ட பாசமும் காட்டுறேன், நல்லா தான் இருக்கிறேன், உங்ககிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிறேன், என்னுடைய வரவு தெரிஞ்சு நீ செலவு பண்ணணும், என்னுடைய கஷ்டங்கள் தெரிஞ்சு நீ இருக்கணும், அதை மீறி நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் இருப்பேன், போ எப்படி இரு அப்படின்னு பேசாம மஸ்ஜித் நபவியில போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கே இருந்தாங்க, டென்ட் அடிச்சுட்டாங்க, வீட்டுக்கு வரவே இல்லை. 4 நாள் வீட்டுக்கு வரலன்னா எல்லா பொம்பளையும் பத்தி இன்னொரு பத்தி எல்லாம் ஒன்னாலதான் அந்த வேணாதான், நீ தானே சொன்ன இப்பெல்லாம் செய்ய வேணாம், இன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் 4 நாளா வீட்டுக்கு வரல, இவ அவளை குறை சொல்ல, அவ இவளுக்கு அதான் நடந்திருக்கும் இல்லையா? நம்மளுடைய உம்மஹாத்துல் முஃமினீன்கள் தான், ஆனாலும் மனித மனசு தானே, ஒரு பெண்ணினம் தானே, ஒரு சாதாரண மனிதன் தானே, அந்த மனிதனுடைய சுபாவங்கள் அவங்களுக்கும் இருக்கத்தானே செய்யும். அதனால தங்களுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒன்னால நீ கொடுத்த ஐடியா தான் இதெல்லாம், இதனால வந்த வினையை பாரு, இப்போ ரசூலுல்லாஹ் 4 நாள் வரல என்றெல்லாம் இவங்களுக்குள்ள பேச, இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகள் ஆயிஷா, உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய மகள், இவங்க எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வக்காலத்து வாங்க போறது. யார சொல்லலாம், எங்க பிள்ளைங்க எல்லாம் தெரியாம செஞ்சுட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு இவங்க அவங்க சார்பாக தங்களுடைய பிள்ளைகள் சார்பாக பிள்ளைகளை கண்டிச்சுட்டு, பரவாயில்ல நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லல. ரொம்ப பெற்றோர்கள் பிள்ளையை கெடுக்கிறது இப்படித்தான்.
கணவன் வீட்டுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்றமே, கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு அவன் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? ஏமா குடும்பம்னா 4 பிரச்சனை இருக்கும். என்ன இப்படி கேட்கிறாங்களா? சரி, நீ வீட்டுல இப்படி எல்லாம் கேட்டு பழகல, புதுசா இதை கேட்கவும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சகிச்சுக்கணும். இது பண்ணலாம், நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டேன், உங்க அத்தா என்ன பாடுபடுத்தினாரு அப்படிங்கறது சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லி காட்டி பிள்ளை என்ன செய்யணும்? மறுபடியும் கொண்டு போய் விட முயற்சி பண்ணணும். அது அல்லாம கூட கொஞ்சம் ஏற்றி, நான் நினைச்சேன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே உங்க மாமியார் ஒரு மாதிரியா இருந்தாங்க, அப்பவே எனக்கு உங்க மாமியாருடைய மொழி சுத்தமா பிடிக்கல, என்னடா இந்த பொம்பளை இப்படி ஒரு மாதிரியா பாக்குறாளே, இவ நம்ம பொண்ணை வச்சு எப்படி காப்பாத்தோம் அப்பவே நினைச்சேன். இப்ப நீ சொல்றியே இது 100க்கு 100 உண்மை. என்ன செஞ்சிருது? தான் பிள்ளைய அப்படியே நம்பி இன்னும் எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு கெடுத்து குட்டிச்சோராக்கி கடைசியில் மாப்பிள்ளைகிட்ட வாழ விடாம வீட்டிலே வச்சுக்கிறது. யாருக்கு நஷ்டம்? அப்ப என்ன செய்யக்கூடாது? ரொம்ப பணிவுகள் அல்ல. என்ன செஞ்சாங்க? அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தன்னுடைய மகளை பயங்கரமாக கண்டித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மீறி நீ பேசுறதுக்கு உனக்கு யார் என்ன தைரியம் கொடுத்தா? என் வளர்ப்பு என்ன அப்படியே இருந்தது, நான் அவனை அப்படியே வளர்த்தேன் என்று கோபத்தோடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போனார்கள். இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளையும் கண்டிப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யத்தான் செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக பணிந்து போகிற நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கவில்லை. அதே சமயத்தில் நமக்கு கீழே இருப்பவர்களை ஒரே அடியாக நம்ம கீழே தானே இருக்கிறோம் அப்படின்னு ஏக்கிறது, ஏமாத்துறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கூடாது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, ஹதிம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ர சினீன், நான் 10 வருடங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக இருந்திருக்கிறேன். ஃபமா கால லி உஃபின் கத்து, ஒரு தடவை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சீ என்று சொன்னதில்லை. 10 வருஷம் வேலை செஞ்சா என்னெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கும் நம்ம ஒரு தடவை பார்க்கிறோமா இல்லையா? அப்படின்னு நான் சைகை செய்யறேன். அங்க நிக்கிறவர் என்ன வழங்குவாரு? தண்ணி எடுத்துட்டு வருவாரு. நான் உண்மையிலே என்ன நினைச்சு சொன்னேன்னா, பால் காலியாக வச்சு இன்னும் கொஞ்சம் கொண்டான்னு சொன்னேன். ஆனா நான் காட்டின சைகைக்கு அவர் என்ன விளங்கிக்குவாரு? அஜர்த்து தண்ணி தான் கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சு தண்ணியை கொண்டு வருவார். இப்ப நான் அவரை பார்க்கிற பார்வை இருக்குது, செத்து போயிடணும். அவரு இது கூட புரிஞ்சுக்க முடியல, பால் கேட்ட கண்ணி தூக்கி வர என்று அவர் மேல ஒரு கோபம். இப்படி சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒன்றுதான். 10 வருஷங்கள் அவர் வேலை செய்திருக்கிறார், ரசூலுல்லாஹ்விடத்திலே பணியாளராக இருந்திருக்கிறார். ஒரு தடவை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்னடி இந்த வேலையை செஞ்சிட்ட என்று கேட்டதில்லை. வமா கால லி ஷைஇன் சனத்துஹு லிம சனத்துஹு வலா லி ஷைஇன் தரக்துஹு லிம தரக்துஹு, ஒரு காரியத்தை நான் செஞ்சா ஏண்டோ இப்படி செய்த என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டதில்லை. ஒரு வேலையை நான் விட்டுட்டா, ஆமா உன்கிட்ட போய் பொறுப்பு ஒப்படைச்சேன், ஏன் இதை விட்ட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சதில்லை, கேட்டதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களே. ஆனால் ஒரு பணியாளரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள், ஒரு பழகும் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். உஹது போர்க்களத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்படுகிறது. கூடி இருப்பவர்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய பல்லை படுபாவிகள் இப்படி செய்து விட்டார்களே என்று கொதித்திருக்கிறார்கள், சாபமிடுகிறார்கள், அவன் நாசமா போனும் என்று சபிக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சில நபிகளாரிடத்திலே, யா ரசூலல்லாஹ் நாங்கள் சபிப்பதெல்லாம் சபிப்பல்ல, நீங்கள் சபியுங்கள் யா ரசூலல்லாஹ், அவனை பார்த்து நீங்க திட்டுங்க, நீங்க திட்டினா அல்லாஹ் கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கொடுப்பான், நாங்க திட்டினா ஏத்துக்கிறானா இல்லையே தெரியல, நீங்க திட்டுங்க, உங்களுடைய பல்ல ஷஹீதாக்கிட்டானே, உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினானே என்று சொன்ன போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லம் அப்அத் லஆனா, நான் பழிக்கக்கூடியவனாக சாபமிடக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை. அல்லாஹ் என்ன எல்லாத்தையும் திட்டிட்டு வாழ்றதுக்காக அனுப்பல. வலாக்கின்னி புஇஸ்து தாஇயம் வ ரஹ்மா, என்னை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிறரை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளனாகவும் அருளாகவும் அனுப்பி இருக்கிறான். நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று திருமறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவானே, நபியே நீங்கள் ஈருலகத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள் தானே. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, யார் தனக்கு கெடுதல் செய்தார்களோ, யார் தன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்துகிறார்கள், அல்லாஹும்ம ஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ் இந்த மக்கள் அறியாமல் தெரியாமல்
உன்னுடைய நபி, உன்னுடைய நபிக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது, எவ்வளவு கௌரவம் இருக்கிறது. உன்னுடைய நபியை இப்படி காயப்படுத்தினால் அவர்களுக்கு பின்னாடி என்னென்ன வேதனைகள் ஏற்படும், எதை பத்தியும் தெரியாம யோசிக்காம இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. அதனால் அவர்களை நீ மன்னித்து அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்களுக்காக துஆ செய்றாங்க. மனிதனிடத்திலே 3 குணங்கள் இருப்பதாக சொல்லப்படும். ஒன்று மிருகத்துவம். அப்படின்னா சில பேரை பார்த்தா நம்ம சொல்லுவோம், இவன்லாம் மனுஷனப்பா சே அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட மிருக குணம் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் சிலரை பார்த்தா சொல்லுவோம், இவன் தான் மனுஷன், இவரை மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு. இதுதான் உண்மையிலேயே மனிதத்துவம். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, அது எப்படின்னா சிலரை பார்த்து நாம சொல்லுவோம், இவர் மனுஷனே இல்லையா மகான் அப்படின்னு சொல்லுவோமே, அதுதான் அமரத்துவம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமரத்துவத்தில் தான் இருந்தார்கள். இவர்தான் மனிதர் என்று சொல்பவராக அல்ல, இவர் மனிதர் அல்ல மகான் என்று சொல்லும் நிலைமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நம்மிடத்திலே, நம்முடைய கல்பு, நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டியதும் இந்த அமரத்துவம் தான். மனிதத்துவத்தை தாண்டிய ஒரு நிலை. சாதாரணமாக மனிதன் மனிதனாக நடந்து கொள்வதல்ல, மகானாக நடந்து கொள்ள வேண்டும். மகானாக நடந்து கொள்ள முயற்சிக்கிற போதுதான் குறைந்தபட்சம் மனிதனாகவாவது நடக்க முடியும். மனிதனாக ஆவதற்கு முயற்சி செய்தால் மிருகத்தனத்தில் தான் வாழ முடியும். அதனாலதான் பல பேரிடத்திலே நாம் என்ன பேர் வாங்குறோம், இவன்லாம் என்கிற வார்த்தைகள், நாம கேட்கக்கூடிய கேள்விகள், இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்மிடத்தில் கொஞ்சமாக ஒட்டி கொண்டிருக்கிற இந்த மிருக குணங்கள், இந்த மிருகத்துவங்கள், இவைகள் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டால் நல்லவர்களிடத்திலே, மற்றவர்களிடத்திலே நிர்வாகத்துடைய திறனையை, பழகும் தன்மையை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயம் நாம் வாழ்வில் ஜெயிக்க முடியும் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்வியல் தத்துவமாக, பல தத்துவங்களிலே இதை முக்கிய தத்துவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்விஷயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை வாழ்வில் ஏற்று அதன்படி நடந்து அமரத்துவம் உள்ளவர்களாக, மகான்களாக, இறைவனுக்கு ஒப்பமானவர்களாக அல்லாஹ் இவ்வுலகத்தில் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم يا حي يا قيوم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.